ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே பிளான் பண்ணலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா எட்வர்ட் கார்டன் தாங்க. நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்கன்னா வந்துட்டு கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மினி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸிங்கான ஒரு வீக்கெண்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ காலையிலே கிளம்புனதுனால அங்கே போய் இறங்கின உடனே நம்ம கண்ணுக்கு டிம் ஹார்ட்டன்ஸ் பட்டுச்சு. டிம் ஹார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்குங்க. ஸோ அதில் ஒரு நல்ல தேவையான டோனட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் கார்டன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு என்ட்ரி. அவ்வளோ ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நேச்சர்லாம் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டான மூட் தாங்க ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஒரு சில் ஃபீல் வேணும், ஒரு குழந்தைங்கள கூட்டிகிட்டு நம்ம சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வீட்டிலே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய ஃப்ளவர்ஸ் இல்லை நாங்கள் போனப்போ, பட் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னுமே வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நீங்களே இப்போ பார்ப்பீங்க வீடியோவில் ரொம்ப எவர் க்ரீனாக லைவ்லியாக வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் போயிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருந்தது. இது வந்து நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்கன்னா ரொம்பவே பக்கம் தாங்க. 30 மினிட்ஸில் நீங்கள் டிடிசி எடுத்திங்கனாலே வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம். ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆச்சு. ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வயசில் படித்த ஜாக் அண்ட் ஜில் ரைம்ஸு அந்த ஒரு குட்டி கிணறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஊட்டியில் இருக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஃபீல் தாங்க வந்தது சின்ன வயசில் நம்ம போனது. ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் போயிட்டுருக்கும்போது நல்லாவே வந்துட்டு டு நாட் என்டர்னு போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னே ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்டான பிளேஸாக இருக்கும். கண்டிப்பாக டைம் இருந்தால் வீக்கெண்ட் போயிட்டு வாங்க. இட் டசன்ட் டேக் மச் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது பார்க்க. ஸோ நாங்கள் காலையிலே கிளம்புனதுனால நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இஷ்க் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அமேசிங்கான ஃபுட் அங்கே ஆக்சுவலி. ஸோ ஆம்பியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எகெயின் இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா, நான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக அன்றைக்கி இருந்தது வந்து அந்த 5 ஃபுட் தோசை தாங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு ஆக்சுவலி டேபிளில் இடமே இல்லை. ஸோ ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. ஸோ சூப்பரான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் அப்படியே கிளம்பி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.